सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி மாதம் இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு வந்து மத்தியமாவில் பேப்பர் 2ல் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். நீங்கள் தேர்ட் ரவுண்ட் பார்க்கணும். இது மதியம் நடக்கக்கூடிய தேர்வு. இது தேர்ட் ரவுண்ட் கின்ஹின் தோம் பிரசன்னைக்கே உத்தர்லிக்கே மொத்தம் இந்த 4 கொஷின் கொடுப்பாங்க தேர்வில். அதில் நீங்கள் 2 கொஷின் அட்டன் பண்ணால் போதும். ஒன்றுக்கு மார்க் 2.5 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு ஒன், தசரத்துக்கு கித்தனை புத்திரத்தே வே கோன் கோன் தே, தசரதிற்கு எத்தனை மகன்கள் இருந்தனர், அவர்கள் யார் யார்? தசரதிக்கு 4 புத்திரத்தே, தசரதிற்கு 4 மகன்கள் இருந்தனர். வே ராம் லக்ஷ்மண் சத்ருகன் और பரத் தே, அவர்கள் ராம் லக்ஷ்மணன் சத்ருகன் பரதன் ஆவார். செகண்ட் ஒன், सब लोग विश्वामित्र से क्यों डरते थे, ये மக்கள் எல்லா மக்களும் சப் லோக் அப்படி எல்லா மக்களும் விஸ்வாமித்திரை பார்த்து ஏன் பயப்பட்டனர்? விஸ்வாமித்திர படே தப்சிவோம் அவர் கோந்தி தே, விஸ்வாமித்திரர் படே ஒரு பெரிய தவம் செய்யக்கூடியவராகவும் இருந்தார் மற்றும் கோபக்காரராகவும் இருந்தார். கோத்தி அப்படின்னா கோபம் உள்ளவராகவும் இருந்தார். இஸ்லியே ஷப்பு உன்சே டர்தே தே, அதனால் அனைவரும் அவரை பார்த்து பயந்தனர். தேர்ட் ஒன், ராம் और லக்ஷ்மண் ने वन में क्या क्या, ராம் மற்றும் லக்ஷ்மணன் காட்டில் என்ன செய்தனர்? ராம் और லக்ஷ்மணன் நே வன்மே, இந்த மன்மே வரைக்கும் அப்படியே எழுதிட்டு இந்த கியான்ற இடத்துல ராக்ஷோன்கு மார்டாலா, அரக்கர்களை அடித்து கொன்றனர். फोर्थ वन, महाराज जनक सीता का विवाह किसी से करता चाहते थे, மகாராஜ் ஜனக்கே சீதாவின் திருமணம் யாருக்கு செய்ய வைக்க வேண்டும் என்று விரும்பினார்? மகாராஜ் ஜனக்குக்கே பாஸ், மகாராஜ் ஜனக்கு பக்கத்தில் ஒரு தனுஷ்ன ஒரு வில் இருந்தது. உஸ்பர் டோர் சடானவாலே, அதன் மேல் அந்த வில்லை உடைக்கக்கூடிய வீரர்களுக்கு வீர்கே சாத், உடைக்கக்கூடிய வீரர்களுடன் சீதா கா விவாக, சீதாவினுடைய திருமணம் கர்ணா சாகத்தேத்தி, அவர்களுடன் திருமணம் நடைபெறும் என்று விரும்பினார். வில்லு யார் உடைக்கிறாங்களோ அந்த வீரர்களுக்கு தன் மகளை திருமணம் செய்ய வைக்க வேண்டும் என்று மகாராஜ் ஜனக்கு விரும்பினார். பரத் லக்ஷ்மணன் और சத்ருகன் கே விவாக கின் கே சாத்து ஹுயே, பரதன் லக்ஷ்மணன் அவர் மற்றும் சத்ருகனுடைய திருமணம் யார் யாருடன் நடைபெற்றது? பரத் கா விவாக, பரதனுடைய திருமணம் மாண்டவிசே, பரதனுடைய திருமணம் மாண்டவியருடனும், லக்ஷ்மண் கா விவாக, லக்ஷ்மணுடைய திருமணம் ஊர்மிளாசே, லக்ஷ்மணுடைய திருமணம் ஊர்மிளாவுடனும், அவர் மற்றும் சத்ருகன் கா விவாக, சத்ருகனுடைய திருமணம் சித்தி கீர்த்தி சே ஹுவா, சத்ருகனுடைய திருமணம் சிறிது கீர்த்தியுடனும் நடைபெற்றது. சிக்ஸ்த் ஒன், மகாராஜ் தசரத்னே ராஜ்யசபா ராம்கோ சௌம்பனா கியோன் சாகா, மகாராஜ் தசரதர் ராஜ்பார் அப்படின்னா ராஜ்யசபையை ராமரிடம் ஏன் ஒப்படைக்க விரும்பினார்? ராஜா தசரத் பூடேஹோ கயே, ராஜா தசரதற்கு மூப்பின் காரணமாக, மூப்பு அப்படின்னா வயதானதின் காரணமாக இஸ்லியே அதனால், வே அப்புனா சத்யபார் ராம்கோ, அதனால் அவர் தன்னுடைய ராஜ்யசபையை ராமரிடம் சௌம்பனா சாகா, தன்னுடைய ராமரிடம் ஒப்படைக்க விரும்பினார். செவன்த் ஒன், மந்திரா கோந்தி, மந்திரா என்பவர் யார்? வக் கைசித்தி, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? மந்திரா கைகேயிக்கு தாசித்தி, மந்திரா கைகையினுடைய பணிப்பெண்ணாக இருந்தார். வக் கூபட்டு தி और குட்டில் ஸ்வாபக்கி தி, அவர் கூபட் அப்படின்னா கூன்முதுகு கொண்டவர் மற்றும் குட்டில் ஸ்வாப் அப்படின்னா வஞ்சக குணம் கொண்டவராகவும் இருந்தார். மந்திரானே கைகேயி से क्या वर मांगने के लिए कहा, மந்திரா கைகேயிடம், கைகேயி அப்படின்னா கைகேயிடம் என்ன வரம் கேட்க சொன்னார்?
மந்திராணி கைகை சே ககா, மந்திரா கைகையிடம் கூறுகிறார், தும் ஏக்குவர் நீங்கள் ஏக்குவர் முதல் வரமாக ராம் கா வன்வாஸ் और दूसरे वर्षे भरत का ராஜாபிஷேக் மாங்கி. அப்போ வந்து மந்திரா வந்து கைகேடுன்னு சொல்கிறா, நீங்கள் வந்து முதல் வரமாக ராமரை வந்து வனவாசம் செல்ல வேண்டும் மற்றும் இரண்டாவது வரமாக பரத்திற்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று வரத்தை கேட்க சொன்னார். மன்னர் வந்து கேட்க சொல்கிறா மந்திரா கைகையிடம். 9th one, மகாராஜ் தசரத் கியோன் பேகோஷுகோ கயே, மகாராஜ் தசரத் ஏன் மயக்கமடைந்தார்? கைகேயிக்கு நிறுத்தியதா தேக்குகர். கைகையினுடைய கொடுமையான வார்த்தைகளை கேட்டவுடன் மகாராஜ் தசரத் பேகோஷுகோ கயே, கைகையின் கொடுமையான வார்த்தைகளை கேட்டவுடன் மகாராஜா தசரதர் மயக்கமடைந்தார். 10th one, தசரத்தினி கியோன் பிரணா சோடு தியே, தசரதன் ஏன் அவருடைய உயிர் பிரிந்தது? ஸ்ரீராம் கே வியோக் கே காரன் தசரத்தினி பிரான் சோடி தியே, ஸ்ரீராமின் பிரிவின் காரணமாக, வியோக் அப்படின்னா பிரிவின் அர்த்தம், ராமரின் பிரிவு காரணமாக தசரனுடைய உயிர் பிரிந்தது. 11th one, பரத்தினே சபாஸ்தோன் சே கியா கஹா, பரதர் அந்த அரசபையில் என்ன சொன்னார்? பரத்தினி சபாஸ்தோ சே கஹா, அந்த பரதர் அந்த அரசபையில் உள்ள அனைவரிடமும் கூறுகிறார் என்னவென்றால், ஹம் ஷப் ராம் கா ராஜி திலக் வன்மே ஹி கரேங்கே, நாம் அனைவரும் ஹம் அப்படின்னு நாம் அனைவரும் சென்று ராமருக்கு காட்டில் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். கரேங்கே அப்படின்னு கூறுகிறார். 12th one, ராம் லக்ஷ்மண் और சீதா ககாங் ரகே, ராம் லக்ஷ்மணன் और மற்றும் சீதா எங்கே வாழ்ந்தனர்? ராம் லக்ஷ்மணன் और சீதா, ராம் லக்ஷ்மணன் மற்றும் சீதா சித்திரக்கூட்டு மே ஏக் பர்ணக்குடி மே ரகே, ராம் மற்றும் லக்ஷ்மணன் மற்றும் சீதா சித்திரக்கூட்டில் உள்ள ஒரு பர்ணக்குட்டியில் வாழ்ந்தனர், ஒரு குடிசையில் வாழ்ந்தனர். 13th, ராமச்சந்திர ने अयोध्या लौट आने से क्यों इनकार कर दिया? ராமச்சந்திரர் அயோத்தியாவிற்கு திரும்பி வரமாட்டேன் என்று ஏன் மறுத்துவிட்டார்? இன்கார் அப்படின்னா மறுத்துவிட்டார். ராமச்சந்திரனே अपने மாதா பிதா கி ஆஞா கா பாலன் கர்ணா சாகா, ராமச்சந்திரர் தன்னுடைய அம்மா அப்பா அவர் மற்றும் அப்பாவனுடைய கட்டளையை, ஆஞா அப்படின்னா வந்து கட்டளையை ஏற்றுக்கொள்ள விரும்பினார். இஸ்லியே அதனால் அயோத்தியா லவுட்னே சே இன்கார் கர் தியா, இஸ்லியே அதனால் அயோத்தியாவிற்கு திரும்பி வர அவர் மறுத்துவிட்டார். லாஸ்ட் ஒன் 14th, பரத்தினி கின்கா அபிஷேக் கியா மற்றும் உன்ஹே கிஸ்பர் ரகா, பரதர் யாருக்கு அபிஷேகம் செய்தார் மற்றும் உன்ஹே கிஸ்பர் எதன் மேல் வைத்தார்? பரத்தினி रामचंद्र की बादशाहों का अभिषेक किया और उन्हें सिंहासन पर रखकर शासन किया. பரதர் ராமச்சந்திரனுடைய பாதுகாவோ அப்படின்னா வந்து அவருடைய மிதியடிகளுக்கு அபிஷேகம் செய்தார். அவர் மற்றும் உன்கே அவர் சிம்ஹாசனம் அரியணையில் வைத்து ஆட்சி செய்தார். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.